வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டீனை பற்றி தான். ஒரு 3 வகையான ப்ரோட்டீன் இருக்குது. சின்ன வீடியோ தான். அதனுடைய சந்தேகங்களை நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கும், அதை நம்ம இன்றைக்கி நிவர்த்தி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வே ப்ரோட்டீனை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வே ப்ரோட்டீன் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இதுதான், பார்த்துக்குங்க. அதாவது பால் தான் அடிப்படை ஆதாரம். அதை வச்சு தான் எல்லா ப்ரோட்டீனுமே தயாரிக்கிறாங்க. வே ப்ரோட்டீன் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்லேருந்து பன்னீர் தயாரிக்கும் போது வேஸ்ட் ஆகிற அந்த தண்ணி தான். அதோட இமேஜ் போடுறோம், பார்த்துக்குங்க. ஆனால் அதே தண்ணியை மீண்டும் 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 வடிகட்டுறதுனால கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான் இந்த ஐசோலேட் ப்ரோட்டீன், பிளெண்ட் ப்ரோட்டீன், கான்சன்ட்ரேட் ப்ரோட்டீன். இதில் மூணுமே பியூர் ப்ரோட்டீன் தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சிலதில் 29 கிராம் இருக்கும், சிலதில் 24 இருக்கும், சிலது 27 இருக்கும். எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் குறையுதோ அது விலை கம்மியாக இருக்கும். எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் அதிகமாகுதோ அதோட விலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஐசோலேட் ப்ரோட்டீனோட விலை தான் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க இந்த 2 ப்ரோட்டீனோட விலை முன்ன பின்ன இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு ஆதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் தான். பால்லேருந்து பன்னீர் தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியில் தயாரிக்கிறது தான் இந்த மாதிரியான ப்ரோட்டீன். சரி, பெரும்பாலானோர் வே ப்ரோட்டீன் எடுப்பாங்க. வே ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், மல்டி விட்டமின் இருக்கும், பிசிடபிள்யூ இருக்கும், கிரேட்டின் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொன்று சேர்த்து கொடுப்பாங்க. அதனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் உடம்பு நல்லா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ப்ரோட்டீனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸ் உடையும். ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்கள் மசில்ஸ் உடஞ்சிரும். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும், புது புது செல்களை உருவாக்குறதுக்கும், இன்ஃபெக்ஷன் ஏதாவது உங்கள் உடம்புல இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும், வேறு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த வே ப்ரோட்டீன் உதவுது. ப்ரோட்டீன் பொதுவாக ப்ரோட்டீன், இந்த ப்ரோட்டீனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. சரியா? ஓகே, புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, பியூர் ப்ரோட்டீன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோலேட் ப்ரோட்டீனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இதை மீண்டும் 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 வடிகட்டுறதுனால ப்ரோட்டீனை நிறைய எடுப்பாங்க. இப்போது ஒரு 28 கிராம், 29 கிராம் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கும். அதனால தான் இதனுடைய விலை ஜாஸ்தி. சரி, இந்த பியூர் ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐசோலேட் ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் லாஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலாம். கட்டிங்கில் இருந்தீங்க நீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறவங்க கட்டிங் பண்ணணும் பாடியை அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ப்ரோட்டீன் எடுக்கலாம். அதுக்கடுத்தது பியூர் வெஜ்ஜாக இருக்கிறேன், நான் மாமிசமெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த ப்ரோட்டீன் எடுக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ரோட்டீன். சரிங்களா? பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என்ன, இப்போ நார்மல் வே ப்ரோட்டீன் வாங்குறதே ரொம்ப காஸ்ட்லி. அதுவே நம்மளால் வாங்க முடியாது. இது அதை விட கூடுதல் விலை. அவ்வளோதான் வித்தியாசம். மீண்டும் 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 இதை ப்ராசஸிங் பண்ணுறதுனால தான் இதனுடைய விலை இந்த அளவுக்கு போயிடுது. இதில் பியூர் ப்ரோட்டீன் இருக்குது, வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னது போல் வே ப்ரோட்டீனில் உங்களுக்கு அந்த லெக்டாஸுங்கிற அந்த இது இருக்குது, சுகர் இருக்குது, ஃபேட் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்கும். இதில் எதுவுமே இருக்காது. அதனால் இதை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு உடம்பு குறையிறதுக்கும், சுகர் கம்மியாகிறதுக்கும், வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும், ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கும், கட்டிங் வரதுக்கும், இதுக்கு எல்லாமே இந்த ப்ரோட்டீன் உதவி செய்யுது. இது உங்கள் இஷ்டம், நீங்கள் எடுக்கிறது எடுக்காதது உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன? பால் இருந்தது அது தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு இதே கிடையாது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ப்ரோட்டீன் எல்லாம் அதிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. இதில் மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஸ்டெராய்டு அது இது, ஐயோ அதெல்லாம் எடுக்காத, ஐயோ ப்ரோட்டீன் பவுடர்லாம் போகாத, சில கிறுக்கணுகள்லாம் இருக்கானுங்க. 3 வருஷம் ஆகுமா டைஜஷன் ஆகிறதுக்கு. ஆயுஷ்மான் குரானான்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, சினிமாக்காரர். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முன்னுக்கு பின் முரணாக சொல்லும் இவர்களுடைய பேச்சை கேட்காது இருக்கிறேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன்.
நடிகர்கள் பற்றி அவங்க காசுக்காக என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்கங்கிற வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா? அதனால் இந்த மாதிரியான ப்ரோட்டீனெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, இதில் என்ன பெருசாக இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ தான் மேட்ரு. இதுக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு எது வசதியோ உங்களுடைய பொருளாதார அடிப்படையில் நீங்கள் வாங்கி உபயோகிச்சுக்கலாம். சரி, இந்த டயட்டரி சப்ளிமெண்ட் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். உணவு மூலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விலை ஜாஸ்தி. உணவு மூலமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரிசல்ட்டும் கிடைக்கும், பட் ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஆனால் சப்ளிமெண்ட்டு மூலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் உடனே கிடைக்கும், சீக்கிரம் டைஜஷன் ஆயிரும். அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு வாரத்துலலாம் உங்களுக்கு தெரியும். சமைச்சு சாப்பிட்ணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. டக்குன்னு எடுத்தோமா, தண்ணியில் கலந்து கொடுத்தோமா, போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பிரயோஜனப்படணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டயட்ரி சப்ளிமெண்ட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் உங்கள் பொருளாதார அடிப்படையில் நான் நல்லா வசதியாக இருக்கேன், நான் உணவு மூலமாகவே எடுத்துக்கிறேன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட் வாங்குறதும் உங்கள் இஷ்டம் தான். ஆனால் சப்ளிமெண்ட் வந்து உடம்புக்கு நல்லது, கேடெல்லாம் எதுவும் கிடையாது. சிலர் இதை பற்றி தெரியாதவங்க இதை பற்றி தப்பான ஒரு இதை பரப்புவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஏற்கனவே நான் எல்லா ப்ரோட்டீனை பற்றியும் நான் போட்டிருக்கேன், சப்ளிமெண்ட்டை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் இந்த ஐசோலேட் ப்ரோட்டீன் ஆகட்டும், பிளண்ட் ப்ரோட்டீன் ஆகட்டும், கான்சன்ட்ரேட் ப்ரோட்டீன் ஆகட்டும், இதில் எல்லாமே பியூர் ப்ரோட்டீன் தான். இதுக்கு அடிப்படை ஆதாரம் பால் தான். பாலிலிருந்து பன்னீரை தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய தண்ணி தான், வேஸ்ட் ஆகிற தண்ணி தான். வேறு இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்கள் சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.